சரிங்க. இந்த காலத்துல நேர்ல பார்த்தா பேசுறவங்களே துரோகம் பண்றாங்க. நீங்க எந்த நம்பிக்கையில யாரும் தெரியாதவங்க கிட்ட நம்பிக்கையா பேசுறீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை நேச்ச. நம்மனால தான் இவங்க நல்லவங்கன்னு நினைச்சாதான் நமக்கு எதுவா இருந்தாலும். எப்படி வயதில் மூத்தவரா இருப்பாங்க. எனக்கு அப்புறம் தான் தங்கச்சி பிறந்திருப்பாங்க. யஷ்வந்த் ஹாய் அக்கா. ஆமா, நம்ம நம்பிக்கையோட என்ன அந்த நம்பிக்கையை இழந்துட்டா அவங்கள நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அதுதான் நம்பிக்கையில பேசுறோம். நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லைன்னும் போது நம்ம அதை ஒரு நிமிஷம் கூட இது பண்ணாம எனக்கு நானே நம்பிக்கை. கண்டிப்பா எனக்கும் அப்படிதான். தங்கையே துணவி தனக்கு உதவின்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான். நம்ம மனம் அது நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே, நல்லா இல்லைன்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்ம மனசு நம்ம கிட்ட பொய் சொல்லாது. நம்ம மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனசு நம்ம கிட்ட பொய் சொல்லாது. நம்ம மனசு என்ன நினைக்குதோ அது சரியா தான் இருக்கும். அதனால நம்ம மனசு சொல்றபடி கேட்டுக்கலாம். மற்றவங்க அவங்க